தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, இந்நாட்களை பார்க்கிலும் முன்னாட்கள் நலமாய் இருந்தது என்று சொல்லாதே, நீ இதை குறித்து கேட்பது ஞானம் அல்ல. எனக்கு இன்னைக்கு இருக்கிறத காட்டிலும் முன்னாடி நான் நல்லா இருந்தேன், முன்னாடி நான் ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தேன். அப்போ இருந்த அந்த ஆசீர்வாதம் இப்போ இல்லை, அப்போ இருந்த அந்த ஜெப வாழ்க்கை இப்போ இல்லை, அப்போ இருந்த நன்மைகள் இப்பொழுது இல்லை. இப்படி நிறைய பேர் குறைவுபட்டு கொள்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் கடந்த காலங்களில் தேவன் செய்த நன்மையை நினைத்து அவரை துதிக்க வேண்டும். ஆனால் இன்று நாம் கர்த்தருக்குள் வளர்ச்சி அடைவதை பிரயாசப்பட வேண்டும். இனி வரப்போகிற நாட்கள்ல இன்னும் நான் கர்த்தருக்குள்ள வளரணும். ஆவியில நான் ஆரம்பம் பண்ணினேன், மாம்சத்துல நான் முடிவு பெறக்கூடாது. ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையை நான் கடைசி வரைக்கும் நான் காத்து கொள்ளணும். முடிவு பரியந்தம் நிலைத்து நின்று அந்த ரட்சிப்பை நான் சுதந்திரிக்கணும். ஆக வரப்போகிற காலத்தை குறித்து தியானிக்கணுமே, நினைக்கணுமே தவிர கடந்த காலங்களில் நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று நினைப்பீர்களானால் நீங்கள் சோர்ந்து போவீர்கள். நிறைய பேர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அன்னைக்கு நல்லா இருந்தேன் பிரதர் கர்த்தருக்குள்ள, இன்னைக்கு நான் சோர்ந்து போயிட்டேன், என்னால ஜெபிக்க முடியல, ஆண்டவரை தேட முடியல, வசனம் வாசிக்க முடியல, ஏன் எனக்குள்ள இந்த பிரச்சனை, போராட்டம். பாருங்கள், அன்றைக்கு நீங்கள் கர்த்தரோடு இருக்கும்போது நிறைய அற்புதங்களை பெற்றிருப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு உங்களை சூழ்ந்திருக்கிற சூழ்நிலைகளை கண்டு பயந்து அவிசுவாசம் நுழைந்து உங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த தேவனோடு உள்ள ஐக்கியத்தை, அபிஷேகத்தை, அந்த கிருபையை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இழந்திருக்கலாம். எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை புதுப்பிக்க விரும்புகிறேன், திரும்ப உன்னை கட்டி எழுப்ப விரும்புகிறேன். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எப்படி கட்டி எழுப்புகிறாரோ அதே போல தேவன் உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்பி திரும்பவும் அதே நிலைக்கு நிலை நிறுத்துகிற தேவன். அருமையான சகோதரா, சகோதரி, கடந்த காலத்தை நீங்க பார்க்காதீங்க, கடந்த காலத்து சூழ்நிலைகளை நீங்க நினைக்காதீங்க. நாம நினைக்கணும், இன்னும் நான் வேதத்தை வாசிக்கணும், இன்னும் நான் ஜெபிக்கணும், இன்னும் நான் ஆண்டவரை தேடணும், இன்னும் நான் வருகைக்கு ஆயத்தப்படணும், இன்னும் நான் அபிஷேகத்துல நிரம்பி இருக்கணும், இன்னும் வல்லமையில நிரம்பி இருக்கணும். ஏன்னா வரப்போகிற காலம் எப்படி இருக்கிறதுன்னு தெரியாது. எபேசியர் 6:12 வாசிக்கிறோம், நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடு மாத்திரம் போராட்டம் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாதாவின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் இருக்கிறது. ஆக நம்மளை சூழ்ந்து இருக்கிற இந்த போராட்டங்கள், வான மண்டலத்தின் ஆவிகள், பிசாசனுடைய போராட்டங்களை மேற்கொள்ள வேண்டுமானால் அந்த நாட்கள் இருந்ததை காட்டிலும் நீங்க இன்றைக்கு இனி வரும் காலங்களில் ஆவியிலே உள்ளான மனுஷனிலே வல்லமையாய் பலப்பட்டு கர்த்தருக்காக எழும்ப வேண்டும். நீங்கள் கர்த்தரோடு நடக்க ஆரம்பித்து விட்டாலே உங்களை சுற்றிலும் அநேக அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்து விடும். நாம ஜெபிக்கிற ஜெப வார்த்தைகளை பாருங்கள். எனக்கு அது வேணும் ஆண்டவரே, இது வேணும் ஆண்டவரே, எனக்கு அந்த காரியம் செய்யணும், இந்த காரியம் செய்யணும். அதை தூக்கி போட்டுட்டு நான் உங்க கூட சேரணும் ஆண்டவரே, உங்களை போல மாறணும், நான் அதிகமா உண்மை தேடணும், ஜெபிக்கணும், வேத வாசிக்கணும். இதை கேட்டு பாருங்க, நீங்க அவரோடு நெருங்க நெருங்க உங்களை சுற்றிலுமாய் தேவன் ஒரு பெரிய பாதுகாப்பை, ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். நீங்க இழந்தவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த காலை நேரம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பதாக. ஒரு காலம் நான் அப்ப ஜெபம் பண்ணேன், அப்ப அப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லாதீங்க. அது நல்லதல்ல, அது ஞானம் அல்ல அப்படின்னு ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம், இது முக்கியம். இன்னைக்கு நீங்க யோசித்து பாருங்க, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தரோடு நெருங்குங்கள், அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். வல்லமை உள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில ஒருவேளை இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்ந்து போயிருப்பார்களானால் இன்னைக்கு புதுப்பிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உன்னத பலனால் நிரப்புங்க, உம்மோடு நெருங்கி ஜெபித்து அவர்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை காண உதவி செய்யுங்க. துதிகன மகிமை ஏறெடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. ஆமென்.